ஸ்டோன் பெஞ்சோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் வேகமான டைரக்டர் அருணகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ அனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துருக்க படத்தோட விது, இது 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்ப கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தாரு, உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் எனக்கு நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற இதுவும் அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் கூட. அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு ஜாம்பி படம் மாதிரி அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட் நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணோம். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்ட் இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்புமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லேருந்து. ஸோ அதை நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிக்கும். இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட் அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ண படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைலண்ட் போட்டிருக்காரு. அந்த வார் சைடு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிண்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிண்டம் மாதிரி தான் அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம், வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திகேயன், கார்த்தி சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார் இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத் ராஜ். அவர் எனக்கு கோட்டுக்களி நான் அவர்கிட்ட சொன்னதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கைத்தட்டி சிரிச்சு தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை கிரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெயினாக இருந்துச்சு. அதுக்கு சரி நிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேலே அதிக டைம் எடுத்துக்கிறோம்ல என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ.